இந்த கருப்பன் தரும் சத்தியத்தை எக்காரணம் கொண்டும் தவற விடாதே. என் பிள்ளையே, நீ யாருக்காக காத்திருந்தாயோ அவரே உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலையை உனக்கு உருவாக்கிவிட்டேன். என் குழந்தை, எப்படியாயினும் இருக்கட்டும். உன்னை இந்த உலகில் யார் வெறுத்தாலும் உன்னை இந்த கருப்பன் கண்ணுக்குள் வைத்தே அல்லவா இங்கு பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். நான் உன் பாதுகாவலனாக வந்த பின்போ நீ எதற்காக அஞ்சுகிறாய்? நீ அஞ்சப்படுகின்ற அளவுக்கு இங்கு ஒன்றுமே நடக்கவில்லை. என் பெற்றெடுக்காத செல்வம் உன்னை என் நிலையில் வைத்து பாதுகாத்து கொண்டு இருக்கும்போது உன் அசைவுகளை வைத்து உனக்கு என்ன வேண்டும், உன் பிரச்சனைகள் என்ன, உன் தேவை என்னவென்று நான் அறிந்து கொள்வேன். உனக்கு என்ன வேண்டும் என்பதில் நான் புரிந்து கொண்ட பிறகும் இவன் தருவானா மாட்டானா என்றெல்லாம் வேண்டாம். உனக்காக ஒருவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன். அவர் உன் சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் பொறுப்பே நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை உனக்கு கொடுக்கத்தான் வந்திருக்கின்றார். உன்னுடைய வெற்றிக்கு வழிவமைப்பவன் நான். என் மீது நம்பிக்கை வைத்து நீ நிச்சயமாக உன்னுடைய செயல்களை செய்து கொண்டே இரு. இதுவரை நான் யாரையும் கைவிட்டதாக சரித்திரமே இல்லை. உன்னை விட்டு விடுவேனா? அதுவும் நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் செல்ல பிள்ளையாக இருக்கும்போது உனக்கு என்னுடைய அருள் கிடைத்திருக்கின்றது. என்னுடைய அருள் கிடைத்தவர்கள் இந்த உலகில் சாதிக்க முடியாதது என்று எதுவுமே கிடையாது. உன்னுடைய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓர் ஒழுங்கிற்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீ பேசுவதாக இருந்தாலும் சரி, இல்லை நடப்பதாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கணமும் உன் கருப்பன் உன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கின்றான். அதுபோல நீயும் இந்த கருப்பனின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை கடைபிடித்தால் என் செல்ல பிள்ளையே, நீ நினைத்தது அனைத்தையும் நான் நிறைவேற்றி வைப்பேன். என் குழந்தையே, விரைவில் நல்ல செய்தி ஒன்று, நீ கேட்ட செய்தி ஒன்று, நீ எதிர்பார்த்த செய்தி ஒன்று உன்னுடைய செவிகளில் வந்து சேரத்தான் போகிறது. உன்னுடைய முழு கவனத்தையும் என் மீது திருப்பு. நீ இப்பொழுது செய்யும் பணியிலிருந்து விடுபட நினைக்காதே. இன்று நீ கஷ்டப்படுவது என்பது உன்னுடைய நல்லதுக்காக மட்டும்தான். நாளை பற்றியெல்லாம் யோசிக்காதே. உன் எதிர்காலம் என் கையில் இருக்கும்போது, உன் எதிர்காலத்தை நான் இங்கு எழுதி கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து வருத்தப்படுகிறாய்? கிறுக்கி விடுவேனோ என்றுதானே யோசிக்கின்றாய்? உன் எதிர்காலத்தை எழுதுபவன் சர்வ சாதாரணமானவனா? இல்லை என் பிள்ளையே. இந்த கருப்பனாக இருக்கும்போது நீ இத்தனை நாட்களாகப்பட்ட கஷ்டத்திற்கு நல்ல பலன் கிடைக்கத்தான் போகிறது. உன் வாழ்க்கையே போராட்டம் என வாழும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் உருவாக்கி தருவேன். உனக்கான புதிய துவக்கத்திற்காக நீ காத்து கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்வில் மகிழ்ச்சி தென்றலாக வீசத்தான் போகிறது. எந்த ஒன்றிற்காக நீ காத்திருந்தாயோ அந்த ஒன்றை நான் தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நான் உனக்கு மாற்றத்தை தர வேண்டும் என்று நினைத்துவிட்டால் நீயே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்குத்தான் அதிசயத்தை நடத்துவதற்காக நான் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தது அனைத்தும் இனி நடக்கப் போகிறது. உன் சுமைகள் அனைத்தையும் நான் எடுத்துக்கொள்ள தயாராகிவிட்டேன். உன் நீண்ட கால ஏக்கத்தை தீர்த்து வைத்து உன் வாழ்வில் இனி இன்பத்தை கொடுப்பதற்காக நான் வந்திருக்கும் போது உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாத்து பலரும் இயக்கும்படியான அதிசயத்தை நடத்தியே தீருவேன். நீ என் பாதங்களில் சிந்திய கண்ணீருக்கு பலன் கிடைக்கத்தான் போகிறது, விடை கிடைக்கத்தான் போகிறது. நீ எந்த நேரமும் சதா என்னை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டு இருக்கும் என் குழந்தையாக இருக்கும்போது என் மனம் குளிர்ந்து இருக்கின்றது. நீ கேட்டு நான் மறுக்க முடியாத அளவுக்கு உன் பக்தி இருந்து கொண்டு இருக்கும்போது இனி உன் வாழ்க்கையை மாற்றி புது நம்பிக்கையை உண்டு பண்ணத்தான் போகிறேன். என் பிள்ளையே, உன்னை காக்கவே நான் போராடி கொண்டு இருக்கின்றேன். நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும் பகுதியே உனக்கு பதிலாக நான் அனுபவித்து கொண்டு இருக்கின்றேன். அதனால் தான் நான் சொல்கிறேன், என் வாக்கு என்றும் பொய்க்காது என்று. உனக்கு பதிலாக உன் வேலையை நான் செய்து கொண்டு இருக்கும்போது இந்த கருப்பன் செய்கின்ற ஒவ்வொரு வேலைக்கும் உனக்கான வெற்றி பயணம் தொடங்கும் போது நீ என்னை முழுமையாக நம்ப தொடங்கி விட்டாலே போதும். நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்று நினைத்து கொண்டாலே போதும். இங்கு ஒரு செயல் நடக்க தாமதமாகி கொண்டு இருக்கின்றது. அதற்கான உரிய நேரம்
இன்னும் வந்து சேரவில்லை என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் பட்சத்திலே தரமானதாக நான் உன் கண்முன்னே காட்டத்தான் வந்து இருக்கின்றேன். உன் தேவிகள் அறிந்தே நான் செயல்பட போகிறேன். என்னை வணங்கும் நீ, உன் முழு பொறுப்பும் என்னிடம்தான் இருக்கின்றது. உன் வாழ்வின் சோதனை ஓட்டம் முடிந்து விட்டது. இனி நீ சாதனையாளனாக மாறப்போகிறாய். உன் வாழ்க்கையில் வெற்றி வாகை சூடப் போகிறாய் என்பதில் தெளிவாகவே இரு. என் குழந்தையே, எனக்கு தெரியும் நீ யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லை என்று. நடந்ததை நினைத்து எல்லாம் வருந்தாதே. உன்னை வெறுக்கும் கண்கள் இங்கு வேடிக்கை பார்க்கட்டும். நீ தனித்து நின்றாலும் இங்கு தனித்துவமாய் நிற்கத்தான் போகிறாய். இனி நான் உன் கையை பிடித்து வழி நடத்தத்தான் செல்ல போகிறேன். சரியான இடத்தில், சரியான நேரத்தில், சரியான காரணத்தோடு, சரியான முடிவோடு என் பிள்ளையை சந்திக்க நான் வந்து இருக்கும் போது நடக்க இருப்பதை நன்மையாக நடத்துவேன். நீ கலங்காமல் இரு என் பிள்ளையே. எதிரிகள் வந்து தாக்குகின்றார்கள், எனக்கானது வந்து இன்னும் சேரவில்லை என்று நீ ஏக்கம் கொள்ளாதே. எதிரிகள் எப்படி வந்து தாக்கினாலும் சரி, நீ எதிர்த்து நின்று போராடும். அனைத்தும் நன்மைக்கே என்பதில் தீர்க்கமாக நம்பு. நான் உன்னோடு தான் பயணிக்கின்றேன். நீ வாழ்வில் இந்த நிமிடம் நான் நேசித்த ஒன்று நடந்துவிடாதா என்று தவிக்கும் என் குழந்தையே, நான் எங்கனம் உன்னை ஏமாற்றுவேன். உனக்கு எது எவ்வளவு முக்கியம் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்திற்கு உன்னை தவிக்க விட்டு விடுவேனோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். தெரிந்தும் தெரியாமலும் உனக்கானதை பற்றி நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நான் தராமல் இருப்பேன் என்று மட்டும் நீ நினைக்க வேண்டாம். நான் தருவதை இங்கு யாரும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதில் மட்டும் நம்பிக்கை கொள். உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு. அதனால் உன் வாழ்க்கை எல்லாம் சுகமாகத்தான் நடக்கும். என் குழந்தையே, சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய். உனக்கு மிக பெரும் மாற்றத்தை நான் தர காத்திருக்கின்றேன். அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கு என்று நம்பிக்கொண்டு நீ இருப்பதை விட வாழ்வில் எப்பொழுதும் என் அப்பன் எனக்கான விஷயத்தில் உண்மையையும் உழைப்பையும் தந்து கொண்டு இருக்கின்றான். நான் நீதியும் நேர்மையும் தவறாமல் கடைபிடித்து கொண்டு இருக்கும்போது வெற்றி கிடைக்கத்தான் போகிறது என்பதில் தெளிவாக இரு. நீ கொண்ட நம்பிக்கையை என் மீது வைத்து கொண்டு இருந்தாலே போதும். நிச்சயமாக என்றுமே நீ நம்பிக்கை இழக்காத மாதிரிதான் உனக்கான செயலை நான் செய்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கான உலகத்தை முன்கூடவே இருந்து உனக்கான பயணத்தில் நான் உருவாக்கி கொண்டு இருக்கும்போது தன்னம்பிக்கையோடு சேர்ந்து பயணித்து கொண்டே இரு. உன் கனவை நான் நிஜமாக்கி தருகிறேன். என் கண்ணின் மணியே, நீ நித்தமும் நிம்மதி இல்லாமல் இங்கு தவித்து கொண்டு இருக்கின்றாய். தொலைந்து போகிறதே என்று தூக்கமில்லாமல் பதற்றப்படுகிறாய். உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும், எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும், எதை பற்றியும் நீ மனம் கலங்கி கொண்டு இருக்காதே. நீ என்னை எப்பொழுதும் முழுவதுமாக இங்கு புரிந்து கொள்கிறாயோ அப்போது என் தரிசனமும் உனக்கு பரிபூர்ணமாக இங்கு கிடைக்கத்தான் போகிறது. உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தும்படி எப்பொழுதுமே வைத்து கொள்ளாதே. அந்த கண்ணீர் துளிகள் பாவத்தின் கணக்கில் சேர்ந்துவிடும். யாரையும் மனம் கலங்கடித்து கொண்டு இருக்காதே. உன்னால் நான் மனம் வருந்துகின்றேன் யாரும் உன்னிடம் வந்து சொல்கின்ற அளவுக்கு உன் செயலை செய்து கொண்டு இருக்காதே. இதுவர் வெறும் கல்லாகத்தானே இருக்கின்றார். இவர் நமக்கு என்ன செய்துவிட முடியும் என்று எண்ணாதே. நான் சிற்பமாக இருந்தாலும் உன் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டும் உன் பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டும் தான் இருக்கின்றேன். கேட்டுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஆறுதல் அளித்து கொண்டு தான் இருக்கின்றேன். ஆறுதல் அளிப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கான வாழ்க்கையில் நான் உனக்கு முன்னேற்றத்தின் பாதையை கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றேன். என்ன செய்ய போகிறோம் என்று நீ மனதில் நிம்மதி இல்லாமல் தவிக்கும் போது நான் உன்னை கண்ணீர் கடலில் தவிக்க விட்டு விடுவேனா? உனக்குள் இருந்து உனக்கான விஷயத்தை அனைத்தையும் சரி பண்ணத்தான் போகிறேன். உன்னப்பன் கருப்பன் உன்னை ஒரு பொழுதும் நான் அளவிடப் போவதே இல்லை. நீ கண்களில் வழியும் நீரோடு நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி காத்து கொண்டு இருக்கின்றாய். எனக்கு தெரியாமல் இல்லை என் செல்லமே. நீ அழாதே. நீ அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக எப்பொழுது நம் அப்பன் மாற்றப் போகிறார் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். உன்
வாழ்க்கைக்காக நான் குறித்த நேர காலம் வந்து விட்டது. என் கண்களை பார், நீ புரிந்து கொள்வாய். என்னை நினைத்துக்கொள். உனக்கான நல்லது நடக்கத்தான் போகிறது. நீ இப்பொழுது வாழ்க்கையில் மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் அமைதி கொள்கிறேன் என்று நினைக்காதே. உன் பக்கம் நியாயம் இருக்கிறது. அப்படியென்றால் நீ கேட்டது கிடைக்கும். 18ஆம் படி கருப்பசாமி. துணை.